நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை மன்னித்தாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி போடுவோம். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கரங்களை வைத்திருக்கிறோம், கரங்களை தட்டி. இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழலாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். இப்ப எப்படி பாட போறேன்னா, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் அப்படின்னு முதல் அடியை நான் பாடுறேன். ரெண்டாவது தடவை பாடும்போது நீங்க என்ன செய்யணும்? முதல் தடவை நான் பாடுவேன், ரெண்டாவது தடவை பாடும்போது நீங்க என்ன செய்யணும்? சத்தமா கரங்களை தட்டி என் கூட பாடுவோம். பாடுவோமா? ரைட். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். சொல்லுவோம். அப்படியே தான். ஹல்லேலூயா. மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர்
குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவை பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்களை காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்களை காண செய்தார், ஜனங்களை காண செய்வார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களை நாங்கள் கேட்கிறோம். எங்கள் செவிகளை கர்த்தர் இந்த காலவெல்ல திறந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நான் போன வாரம் எடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக தான் சில காரியங்களை உங்களோடு கூட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். போன வாரத்தில் உங்களோடு கூட மன அழுத்தத்தினால வருகிறதான என்னென்ன கிரிகள் இடத்துல வரும், யார் எனக்கு செய்வார். ஆனா இந்த வாரத்துல அதே வார்த்தையை வேறொரு பதத்துல உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், நீங்கள் விரக்தி அடையும் போது எங்கே திரும்புவீர்கள்? நான் விரக்தி அடையும் போது எங்கே திரும்புவேன்? Or when I frustrated, where will I turn? நான் எந்த இடத்திற்கு திரும்புவேன்? நிறைய நேரத்தில் அநேகருடைய இருதயங்கள் நாம் விரக்தி நிறைய நேரத்தில் நமக்கு வருகிறது. நிறைய விரக்தி, நிறைய காரியங்களை சொல்ல முடியும். பணம் இல்லைன்னா நிறைய பேருக்கு என்ன வந்துடும்? விரக்தி வந்துடும். சில நேரத்தில் வீட்டில் சமாதானம் இல்லைன்னா விரக்தி வரும். சில நேரத்தில் எல்லாம் இருந்தும் சிலருக்கு விரக்தி அடைந்தது போலவே என்ன செய்கிறார்கள்? இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுடைய மனதிற்குள் நினைக்கிறான், எனக்கு பணம் எல்லாம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஆனா அவனுக்குள்ளும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அவனுக்குள்ள என்ன வந்து விடுகிறது? விரக்தி வந்து விடுகிறது. இந்த விரக்தி வருவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த விரக்தி வரும்போது என்ன ஆகும்? விரக்தி அடையும் போது என்ன ஆகும்? வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன பண்ணுகிறதாம்? ஒடுக்குகிறது. நிறைய நேரத்துல நம்மளால ஃப்ரீயா என்னால இருக்க முடியல. why? because எனக்குள்ள என்னை அறியாமலே நிறைய கவலை என்ன செய்துட்டு இருக்குது? இருந்துகிட்டே இருக்குது. கவலை ஒரு மனுஷனுக்குள்ள இல்ல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா உண்மையாகவே அவர்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரெக்ட் தானே? அப்ப எல்லா மனிதனுக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் என்ன இருக்கிறது? கவலை இருக்கிறது. இன்னைக்கு கவலை இல்ல பிரதர், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் வேற ஒரு கவலை எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது.
கவலை என்ன செய்யணும்? நான் ஏற்க வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை என்ன செய்ய முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரு ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் a ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை எப்பொழுதும் எனக்கு என்னவா தான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா அதனால நான் நினைச்ச கவலைப்படுகிறதுனாலே ஏதோ ஒன்றை மாற்ற முடியுமா அப்படின்னா என்னால என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. படிச்ச பிள்ளைகளுக்கு நல்ல வேலையில போய் உட்கார்ந்துடணும் அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. பெற்றோர்களுக்கு எப்படியாவது என் பிள்ளைய நல்ல விதத்துல வாழ வச்சிடணும் ஒரு கவலை இருக்குது. படிக்கிற பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன படிக்க போற, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. ஆனால் இவைகளை எல்லாம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை என்ன செய்யுமா, ஒடுக்கும். It is not going to make you what do you call it will not make you to அது உங்களை என்ன செய்ய, செயல்பட என்ன செய்யாது, விடாது. It will not make you to work. உன்னை என்ன செய்ய, செயல்படுவதற்கே விடாது. ஒரு மனிதனுக்குள்ள வருகிற கவலை அவனை என்ன செய்யுமா, முடுக்கிரும். அவனை மேல முன்னேற்றத்துல என்ன செய்யாது, கொண்டு போகவே போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய தந்திரத்தை உங்களுக்கு இந்த காலவெல்ல நான் சொல்லுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில கவலை விதைத்து விட்டு உன்னை முன்னேற விடாமல் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறான், உன்னை முடக்கி போட வேண்டும் என்று விரும்பிக்கொண்டே இருக்கிறான். And it is அது ஒரு வலை, அது நமக்கு அவன் வைத்திருக்கிற வலை. சிலருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்ன வந்துருது, கவலை வருது. சரி, இன்னைக்கு நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நம்ம சில காரியங்களை பேச போகிறோம், ரைட்? ஆனால் அதே வார்த்தை கீழே நம்ம ரெண்டாவது அந்த வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம், நல் வார்த்தையோ அதை என்ன ஆக்கும், நல்ல வார்த்தை மகிழ்ச்சியாக்கும். ஏன் நல்வார்த்தையை மகிழ்ச்சி ஆக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தையில் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இந்த வசனங்களை நீங்க கேட்கும் போது உன் இருதயத்தை அது என்ன ஆக்குமா, உன் கவலை அது என்ன செய்திடும், மாற்றிடும். அப்படின்றதான் இன்னைக்கு காலவெல்ல உங்களோடு கூட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்போம். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் எப்படி மாறுகிறான் அப்படின்றத காரியத்தை தான் பார்க்க போகிறோம். சங்கீதம் 102 சங்கீதம் அதனுடைய 3ல இருந்து வாசிங்க. 1 வசனத்துல வாசிங்களேன், வாசிங்க. அம்மா மைக்ல வாசிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. 1ல இருந்து. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. பாருங்க, 102 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தில் வாசிக்கும் போது இங்க ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை என்ன செய்துள்ளும், கேளும். Listen to my words. ஏன் அப்படின்னா அந்த கீழே ஏன் சொல்றாரு வாசிப்பேன், கீழே வாசிங்க. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். என் ஆபத்து நாள். அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு ஆபத்து என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனா இந்த சங்கீதம் யார் எழுதுனாங்கன்னா இல்ல, அந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இந்த வசனம், இந்த தலைப்பே என்ன தலைப்பு தெரியுங்களா? துயரப்படுகிறவன் எதுல மூழ்கிட்டானா, துக்கத்துல மூழ்கிட்டான். He is too frustrated. அப்படியே துக்கம் அவன் இருதயத்தை அப்படியே ஆட்கொண்டு விட்டுருச்சு. வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு துக்கம். இங்க இருக்கிற எத்தனை பேர் உண்மையாகவே அப்பேற்பட்ட துக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வசனம் இன்னைக்கு காலவெல்ல உங்களை விடுதலையாக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். இவன் சொல்லுகிறான், துக்கத்திலே அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சான், அப்படியே துக்கத்துல மூழ்கி. கீழே எப்படி வாசிக்கிறோம் அந்த தலைப்பு, கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து. கர்த்தரிடத்தில் யாரிடத்துல வியாகுலத்தை தெரிவிக்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு துக்கம் வரும்போது மனிதனிடத்துல ஓடக்கூடாது, எனக்கு கவலை வரும்போது மனிதனிடத்துல ஓடக்கூடாது. நல்ல தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தயவு செய்து நீ நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் எங்கேயாவது போய் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் யார்த்தையாவது கொட்டினாத்தான், யார்த்தையாவது என்ன பண்ணிடணும், கொட்டிடணும். எனக்கு அப்படியே இன்னும் சிலர்லாம் போய் எல்லாம் அழுதெல்லாம் தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் எப்படி இருக்குது, மனச பாரமே தீர்ந்துச்சு. மனுஷங்கிட்ட சொன்னேன்னா மனபாரம் தீராது. இந்த சங்கீதக்காரனுக்கு தெரியும், அவனுக்கு துக்கத்துல இருக்கும்போது யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணானா, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணா. அதுல இருந்தா இப்ப 1 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலை உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே
உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், என் ஆபத்து நாள்ல உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். உங்க காதை என்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யுங்க ஆண்டவரே, சாய்த்து காட்டுங்க. நான் கூப்பிடுகிற நாளிலே, நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அப்ப அருளி அவருக்கு செய்யும். தேவையான நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப வேதனையா இருக்கேன். எத்தனை பேர், நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் துக்கத்துல இருக்கும்போது நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நம்ம இப்ப ஜெபம் பண்ணணும், நம்ம பார்த்துருக்கோம், ஜெபிக்கணும், நம்ம பார்க்கிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்க துக்கமா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? தனிமையா இருக்க பாப்பீங்க. அப்புறம் தனிமையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தனிமையா இருக்க பாப்பீங்க. தனிமையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. அழுதா என்ன வரும்? கண்ணுல தண்ணி வரும், நல்லா தெரியும். எனக்கு தெரியாத புதிய காரியங்களை சொல்றாங்க. ரைட், கண்ணுல தண்ணி வரும். அழுகிறீங்க. அழுகிறதுனால ஏதாவது ஆக போகுதா? ரைட். இன்னும் வேற 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 சொல்லுங்க பாக்க, உண்மையா சொல்லுங்க. என்னய்யா? மண்டை வீங்கிற, அதை விட்டுருங்க. நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? ஸ்தோத்திரம் சொல்லி பாட்டு பாடுவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துக்கமா இருந்தா ஸ்தோத்திரம் சொல்லி பாட்டு பாடுவாங்க சிஸ்டர். வேற வேற யாராவது நீங்க பண்ற காரியத்தை சொல்லுங்களேன். உனக்கு துக்கம் வரும்போது ஏசப்பாட்ட பேசுவியா? சொல். அம்மாவா? நீ பண்ண மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி சொல்லுங்க பாக்க. உனக்கு துக்கமே வராது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம். என்னம்மா? பிரேயர் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தான் நான் கேட்கிறேன். ஷேர் ஆட்டோ எடுத்துட்டு ஓடிடுவாராமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்துல நாம் பண்ணக்கூடாத காரியங்களை நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? பண்ணிட்டு இருக்கோம். செய்யக்கூடாத காரியங்கள். துக்கம் வரும்போது சிலர் பாவத்துக்கு உட்படுகிறார்கள். துக்கம் வரும்போது சிலர் என்ன செய்கிறார்கள்? தேவையில்லாத காரியத்துக்குள்ள என்ன செய்கிறார்கள்? தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் துக்கமா இருந்தா நான் இதை போய் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் சரியாயிடும். அருமையானவர்களா, நான் ஒண்ணு சொல்றேன், சில நேரத்துல துக்கம் உன்னை இழைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, சில நேரத்துல உன்னுடைய கவலை உன்னை தேவையில்லாத காரியத்திற்கு கொண்டு போய் விடும். எத்தனை பேரும் கூட ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சில வேளை ஆண்டவரை விட்டு தூரம் போக வச்சிரும் தெரியுங்களா? வேதத்தை வாசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, ஆண்டவரை தேடுறதுக்கு விருப்பம் இருக்காது, சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இருதயத்துல என்ன ஆட்கொண்டுருச்சு? கவலை என்ன ஆட்கொண்டுருச்சு. நான் சொல்றேன் அருமையானவர்களே, இது this is a trap from the devil. இது பிசாசிடத்திலிருந்து வருகிறதானே ஒரு வலை. இதுல சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இவனுக்கு கவலை வந்தது. இவன் யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான்? துக்கத்தினால கர்த்தரிடத்துல விண்ணப்பம். நீ கர்த்தரிடத்துல உன் விண்ணப்பத்தை ஏற்றுப்பாரு. நான் ஒரு காரியம் சொல்றேன், நான் எனக்கு எப்பயாவது துக்கம் வரும்போது நான் தேவ சமூகத்துல நிறைய ஆவிக்குரிய பாடல்களை, ஆராதிக்குரிய பாடலை கேட்கும் போது என் துக்கம் என்னை விட்டு போய் விடுகிறது. தேவனை ஆராதி பாருங்களேன். நான் சொல்றேன், நீ துக்கம் வரும்போது தேவனை துதிச்சு பாடி ஆராய்ச்சி பாரு. கஷ்டம்தான், துக்கம் வரும்போது பாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல, பாடி பாருங்களேன். உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, இவன் நினைச்சுக்கிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 40 நாள்ல எனக்கு முகத்தை எனக்கு மறையாதேயும், செவியை இடத்துல சாயும், நான் கூப்பிடுகிற நாள்ல எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்ய. கீழே வாசிங்க 3 வசனம். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. எவ்வளவு துக்கம் தெரியுங்களா? இவன் சொல்றான், என் நாட்கள் எப்படி போயிருச்சான்? புகையை போல போயிருச்சு. சிலர் சொல்ல, இந்த வார்த்தை இப்படி சொல்லணும்னா, நம்ம பாஷையில சொல்லணும்னா, நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இது வரைக்கும் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல. The whole life is waste. சிலர்லாம் சொல்றது பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஏன் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல, நான் பிறந்ததே வேஸ்ட். நிறைய சொல்லி இருக்கிறீங்க. வெரி குட். கர்த்தர் பேசுறாரு இன்னைக்கு காலவெல்ல. நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம் தேவையில்லை. இவனும் சொல்றான், என் நாட்கள் எப்படி போயிருச்சு பிரதர்? புகைய போல போயிருச்சு. நிறைய பேர் என்ன சொன்னா, நம்முடைய கஷ்டத்துல வரும்போது, வீட்டுல சண்டை வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏன் வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியலையே. கஷ்டம் வரும்போது நிறைய பேர் ஆண்டவர்கிட்டே போய் கேட்கிறாங்க. இவன் எலியாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எலியா நல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். எலியா தேவனால பயன்படுத்தப்பட்ட மனுஷன். அவனே ஒரு இடத்துல போய் என்ன பண்றான்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போயிட்டா நல்லா இருக்கும். அவன் 7 அதிசயங்களை பண்ணுவேன். ஆனா அவனே கேட்கிறான். அப்ப அவனுக்கு துக்கம் இருக்கும்போது நமக்கெல்லாம் துக்கம் வரும் தானே?
ஆனா நம்ம அந்த நேரத்துல என்ன பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இவன் சொல்லுகிறேன், நாட்கள் புகை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் என் எரியும். எலும்புகள். அப்போ எவ்வளவு துக்கம் அவனுக்குள்ள இருந்திருக்கும் பாருங்க. அவனுடைய எலும்புகள் எப்படி ஆயிருச்சான்? கொல்லிய போல எலும்பிச்சு. அவனுடைய அப்படியே அவ்வளவு சரீரத்துல அவனுக்கு பலவீனம். அடுத்தது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு என் உலர்ந்தது. இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்து போய் காஞ்சு போயிருச்சு. என் இருதயத்துல சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் இனிமேல் அழுகிறதுக்கு என்கிட்ட கண்ணீரே இல்ல. அழுது 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 என் கண்ணீர் எல்லாம் இருந்துச்சு. சிலர்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நான் அழுது அழுது எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் அழுது அழுது என்னுடைய கண்ணீர் எல்லாம் வத்தி போயிருச்சு ஆண்டவரே, இதுக்கு மேல நான் அழுகிறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, I have lost everything. கண்ணீர் உலர்ந்து போயிடுச்சு. என் இருதயம் புல்லை போல விட்டு உணர்ந்து போயிருச்சு. என் போஜனத்தை நான் என்ன செய்தேன்? புசிக்க மறந்தேன். சில நேரத்துல கவலை வந்துருச்சுன்னா சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. நான் போன வாரத்துல சொன்னேன், சிலருக்கு கவலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா சிலருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பசி இருக்குது, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல. துக்கம் அவன் இருதயத்துல ஆண்டு கொண்டிருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல, இல்ல எத்தனை பேர் அந்த வழியில நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் அந்த வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இந்த நாளில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இவன் சொல்லுகிற, இருதயம் பிள்ளை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க என்ன செய்துட்டேன்? மறந்துட்டேன். கீழே வாசிங்க. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. பெருமூச்சு விடுகிற சத்தத்தினாலே அவனுடைய எலும்புகள் மாம்சத்தோட என்ன பண்ணிருச்சான்? சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனா சரீரம் அப்படியே இழைச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளாம் சுகர் சொல்றோம், சுகர் எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சுகர் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? கவலை. என் சரீரத்துல வருகிற பலவீனத்துக்கு முக்கிய காரணம் என் கவலை தான். என் சரீரத்துல வருகிற எல்லா பலவீனத்துக்கு முக்கிய காரணம் கவலை தான். டிப்ரெஷன், மன அழுத்தம். நான் இன்னைக்கு காலவெல்ல நான் ஒண்ணு சொல்றேன், என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் செய்த பாவங்கள், என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் செய்த தவறுகள் வெளியே யாருகிட்டையும் உங்களால என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அந்த பாவங்கள் உங்களை மன அழுத்தத்துக்குள் கொண்டு போயிட்டு இருக்குமே. ஆனால் இந்த காலவெல்ல தேவ சுமத்துல அறிக்கை பண்ணி இன்னைக்கு விட்டுருங்க. அத மனசுக்குள்ளேயே போட்டு என்ன பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க, விட்டுருங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிற்று? புதிதாய் மாறிற்று. என் எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். எப்படி எல்லாம் இவருடைய மனசுக்குள்ள வந்திருக்கு பாருங்களேன். வனாந்தர நாரைக்கு போனாய், ஒப்பானேன், பாலான இடங்களில் நான் தங்கும் ஆந்தையை போலானேன். இந்த கவலை எப்படி எல்லாம் சிந்திக்க வைக்குதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சில நேரத்துல நம்ம எல்லாம் அந்த மாதிரி சிந்திச்சிருக்குமா? உண்மைதானே? நான் யாருமே எல்லாரும் இருந்தாலுமே நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? என்ன ஃபீலிங்? யாருமே என் கூட இல்ல. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். என்கிட்ட வந்து பர்சனலா பேசும்போது நிறைய பேர் சொல்றாங்க, ஊழியத்துல இத்தனை வருஷம் அனுபவத்துல நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்லாங்க, பாஸ்டர் நான் நிறைய நேரத்துல எல்லாரும் எனக்கு இருக்கிறாங்க, ஆனா யாருமே இல்லை என் கூட. You feel loneliness. உனக்குள்ள ஒரு தனிமை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு ராத்திரில என்ன வராது? தூக்கம் வராது. If you are disturbed, then something is in your heart. நீ தூக்கம் கலைந்திருக்குது அப்படின்னா உன் இருதயத்துல ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம், அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். விட்டுருங்க. கவலைப்படுகிறதுனால ஒன்னு கூட்டவும் முடியாது. மறுபடியும் சொல்றேன் அந்த வார்த்தையை, கவலைப்படுகிறதுனால ஒன்னு கூட்டவும் முடியாது, ஒன்னு குறைக்கவும் முடியாது. அதன் காலத்தில் அதன் காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க. நீ கவலைப்பட்டால் உன்னை இந்த கவலை தேவனிடத்தில் தூரமாய் கொண்டு போய்விடும். நீ கவலைப்பட்டால் உன் கவலை உன்னை உன் குடும்பத்திலிருந்து தனியே கொண்டு போய்விடும். நீ கவலைப்பட்டால் உன் கவலை உன் நண்பரிடத்தில் தூரமாய் கொண்டு போய்விடும். உன் கவலைப்பட்டால் உன் கவலை உனக்கு உன்னுடைய வேலை இழக்க செய்துவிடும். நீ கவலைப்பட்டால் உன் கவலை உன் சபையிலிருந்து உன்னை தூர கொண்டு போய்விடும். நீ கவலைப்பட்டால் உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். பாவம் ஒரு பக்கம் இருக்க, நான் இந்த வேலை ரொம்ப முக்கியமா சொல்றேன், உன் கவலை உன்னை நிறைய இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு போய்விடும். தயவு செய்து இந்த காலவெல்ல இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்துல இனிமேல் என்ன வரக்கூடாது ஆண்டவரே, கவலை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது ஆண்டவரே.
போன வாரத்துல சொன்னேன், ரைட்? இந்த கவலைப்படுகள், துக்கப்படுகள், இந்த மன சோர்வு வருகிறவர்கள், மன அழுத்தம் வருகிறவர்களுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, மற்றவர்கள் தங்களை குறித்து பேசுறாருல எண்ணம் என்ன செய்துரும் வந்துச்சுன்னா, உன்னை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உன்னை என்ன பண்ணிரும் சொல்லிருங்களேன், என்ன சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உன்னை என்ன பண்ணிரும்? பிரிச்சிரும். These are all, you know, the result of my frustration. என்னுடைய மன அழுத்தத்து நிமித்தம் வருகிறதுனாலே இதெல்லாம் எனக்கு வரக்கூடிய பலன்கள். ஆகையினாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்க? கர்த்தர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். ஆண்டவர் எல்லாரையும் பார்த்தா சொல்லும் பொதுவான வார்த்தை அவர் சொன்னது என்ன? வருத்தப்பட்டு. அப்ப வருத்தம் சொன்னா நம்ம கஷ்டப்படுகிறோம்ன்றதல்ல, இருதயத்துல வருத்தப்பட்டு ரொம்ப நாளும் சுமந்துட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன் ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்ப நான் யார்கிட்ட கொண்டு போய் என்னுடைய கஷ்டத்தை வைக்கணும்? என் தேவன் மேல அல்லவா கர்த்தர் என்னுடைய கஷ்டத்தையும் பாடுகளையும் நான் வைக்க வேண்டும். Don't try to put your burden upon someone else. சிலர்லாம் சொல்றது போல, நான் என்னுடைய கவலை வேற யார்ட்டையோ சொல்லிட்டு இப்பதான் என் தீர்ந்துச்சு, தயவு செய்து யார்ட்டையும் உங்களுடைய கஷ்டத்தை யார் மேல வச்சிடாதீங்க. யார் மேல வச்சிடாதீங்க? மற்றவங்க மேல வைக்காதீங்க. வச்சா இன்னும் அவங்க மேல இருக்கிற கஷ்டத்தை தூக்கி யார் மேல வச்சிருவாங்க? உங்க மேல வச்சிருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு சரீர பலவீனம், நீங்க அவர்கிட்ட போய் சரீர பலவீனத்தை நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம், பிரதர் எனக்கு சரீரம் இந்த இடத்துல வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது, இங்க வலிக்குது அப்படின்னா, அவங்க உடனே நமக்கு என்ன சொல்லணும்? நமக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும், இல்லைன்னா இந்த மருந்து போடுங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதில் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது, எனக்கும் இங்க வலிக்குது. என்ன அர்த்தம்? நீங்க உங்க கவலை அங்க சொல்ல போனீங்க, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கவலையை தூக்கி யார் மேல வச்சுட்டாங்க? இதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம நிறைய நேரத்துல நம்ம எங்க போய் என் கவலை வைக்க கூடாதோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கவலை கொண்டு வச்சிட்டு இருக்க. அவன் என்ன பண்றான்? அவனுடைய கவலை தூக்கி யார் மேல வச்சிடறான்? முதல்ல போகும்போது கொஞ்சம் வெயிட்டா போனேன், இப்ப நடக்க முடியாம போயிட்டு இருக்கிறேன். ஏன்? என்னுடைய கவலைகள் எல்லாம் யார் மேல வைக்க பார்த்தேன்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் கவலைகளை யார் மேல வைப்பா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு காலவெல்ல நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், எந்த சூழ்நிலையாயினும் யார் என்ன சொன்னாலும் என் கவலைகளை யார் மேல வச்சிடணும்? வச்சுட்டு போகும்போது மறுபடியும் என்ன பண்ணிட்டு போக கூடாது? எடுத்துட்டு போக கூடாது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது எதுக்கு வருவாங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே வருவாங்க. ஆண்டவரே நீங்க சர்ச்சில் போய் நான் சந்தோஷமா வரணும் ஆண்டவரே அப்படின்னு வந்து இங்க ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது கவலைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. மறுபடியும் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது அந்த கவலைகளை மூட்டையை தூக்கி எங்க வச்சுக்குவாங்க? மறுபடியும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம் தான், மீண்டும் சில நீங்க புரியறதுக்காக மறுபடியும் சொல்றேன். இது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வேன்ல தூரமா போயிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, தூரமா போயிட்டு இருக்கான். அப்படியே வேன்ல அப்படியே போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்க நேரத்துல ரோட்டோரமா ஒரு மனுஷன், ஒரு வயசானவர், அவர் தன்னுடைய மூட்டை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தலை மேல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போய், முதுகுல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த வேன்ல போன மனுஷனுக்கு ஒரு இதாயிருச்சு. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு, நம்ம தான் வேன்ல போறோம், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி வேனை நிறுத்தி, ஐயா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு போறேன். உடனே அவர் சொன்னாரு, அப்படின்னா நான் இந்த ஊர் வழியா தான் போறேன், நீங்க என்ன செய்துங்க, என் வேன்ல என்ன செய்துங்க, ஏறிக்குங்க, நான் உங்க அந்த ஊர் வந்தோடனே என்ன பண்ணிடுறேன், இறக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்றாரு. இந்த பெரியவர் வேனுக்குள்ள ஏறிட்டாரு. இப்ப வண்டி மறுபடியும் போயிட்டே இருக்குது. வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு தட்டுற சத்தம் வந்து, ஐயா ஐயா வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்க வேண்டிய யாரும் வந்துருச்சு. உடனே இந்த வேனை ஓட்டிட்டு இருந்தவர் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து பின்னாடி கதவை திறந்தா, இந்த வயசானவர் மூட்டைய எது மேல வச்சிருக்காரு? தலை மேல வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாரு. உடனே இவர் கேட்டாரு, ஏயா இந்த மூட்டை வண்டிக்குள் உங்களை ஏத்துனதே நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே வண்டியில ஏத்துனேன், ஆனா இந்த மூட்டையை நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின் போது இந்த வயசானவர் சொன்னாரா, ஐயா நீங்க வண்டியில ஏறுங்கன்னு தான் சொன்னீங்க, இந்த மூட்டை கீழே வைங்கன்னு என்ன பண்ணல. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்குள்ள ஏறிட்டோம்,
ஆண்டவர் உங்க பாரத்தை அவர் மேல என்ன செய்திருங்க, வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏறினாலும் பாட்டு பாடினாலும் ஆராதிச்சாலும் தேவனை துதிச்சாலும் நம்ம மூட்டையை நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுமந்துகிட்டே இருக்கோம். அதே இவ்வளோ துக்கத்தை குறித்து பேசின இந்த சங்கீதக்காரன் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? 25 26, அதே 102 25 26, சங்கீதம் 102 25 26. ஆமாமா, அதே சங்கீதம் தான் சொன்னேன். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், அவைகள் எல்லாம் அழிந்து போய். இவன் சொல்றான், ஆண்டவரே வாதியில நீர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தீர், அவைகள் எல்லாம் உம்முடைய கரத்தின் கிரியைகளா தான் இருக்குது. வானங்களை நீர் சிருஷ்டித்தீர், நீர் ஆதியை பூமியை அஸ்திபாரப்படுத்தி நீ வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது. அடுத்த வசனம், அவைகள் அழிந்து போம், அவைகள் எல்லாம் அழிந்து போகுமா, நீரோ நிலைத்திருப்பீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இவனுக்கு தெரியுது, நான் இவ்வளோ துக்கமா இருந்தாலும் ஆண்டவரே நான் ஏன் தெரியுமா உங்க பாதத்துல வந்திருக்கிறேன், இந்த வானம் பூமி ஒளிந்து போகும், என்னை நிலைத்திருக்கிற ஒரே ஆண்டவர் நீங்க மாத்திரம்தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மேல விசுவாசம் இருக்கிறவனுக்கு துக்கமும் வராது, கவலையும் வராது, வேதனையும் வராது, அழுகையும் வராது, பட்கடிப்பும் வராது. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க ஆண்டவரத்துல உங்களை பாதங்களை வைத்து விடணும், அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். வாசிங்க மல்கியாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மல்கியா 3:6. வேகமா வாசிங்க, மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை விசுவாசிக்கிறவர் ஆனபடியால் ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த காலவெல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் என்ன பண்ண மாட்டேன், மாறாதவர். அல்லேலூயா. மனுஷன் மாறிடுவாங்க, மனுஷன் மாறிடுவான். சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வளர்த்துவோம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன செய்துரும், மாறிடும். கணவனுடைய சூழ்நிலையில் கேட்டால் போல கணவன் மாறிடுவான், மனைவி சூழ்நிலையில் கேட்டால் போல மாறிவிடலாம். சில வேளை நம்முடைய நம்பினவர்கள் நம்மை சூழ்நிலையில் கேட்டால் போல மாறிவிடலாம். ஆனா மாறாத ஒருவர் என்னைக்கு என்னை அழைத்தாரோ இதுவரைக்கும் என்னை அப்படிதான் நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். இங்க மல்கியால சொல்றாரு, நான் கர்த்தர், நான் என்ன செய்யல. இதை நான் சொல்லும்போது ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இயேசு இருக்கிறார். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், he is not changing, yesterday today and tomorrow. சரி, அடுத்து வேகமா என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னாகும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்ப இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுது? God will never change. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, மாற மாட்டார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுதா. இந்த 3 வசனங்களையும் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, மாற மாட்டார். அவர் மல்கியால சொன்னார், நான் மாறாதவர் சொன்னாரு. எபிரேயர்ல வாசிச்சோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொன்னோம். இப்போ என்னாகத்துல எப்படி வாசிக்கிறோம்? அவர் சொல்ல, அவர் சொல் மாற அவர் மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ யாத்திராகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த யாத்திராகம புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மோசே வந்து ஆண்டவரோடு கூட பேசுறதுக்கு 40 நாள் மேல இதுக்கு போயிட்டாரு. சீனா மலையில ஏறி ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க நேரத்துல மோசே வர்றதுக்கு தாமதம் ஆயிருச்சு. உடனே இந்த ஜனங்கள் ஆரோனை என்ன செய்தாங்க, அவனை உசுப்பேத்திட்டு அவனை இது பண்ணி, நீங்க எப்படியாவது எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்தாங்க, உண்டாக்கி தேவனை அந்த கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு இப்ப என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு.
இந்த ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நல்ல காரியத்தை புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்கு பயங்கர கோபம். இந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஆனா மோசே என்ன தெரியுமா பண்றான்? மேல இருக்க வசனத்தை ஒரு இடத்துல வசனம் வாசிக்கிறோம். மோசே ஆண்டவரை நோக்கி என்ன ஜெபம் பண்றான்? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்திரை புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல மோசே கர்த்தரை நோக்கி என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, என் பேரை இந்த ஜனத்தை நீர் அனுப்பிறானால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை 11 அதே யாத்திரை புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியில் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். சொல்லுங்களேன், பாருங்க, ஆண்டவருடைய கோபம் இந்த ஜனங்களை அழிக்கணும்னு கோபம் வந்துச்சு. ஆனா மோசே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேல ஏன் ஆண்டவர் இவ்வளவு கோபம் வச்சிருக்கிறீங்க? இவங்க மேல எவ்வளவு கோபம் வச்சிருக்கிறீங்க? இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும், அதே சமயத்துல ஆண்டவர்கிட்ட கெஞ்சி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஜெபித்த உடனே அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவன் தன் நிலையை மாற்றுகிறார். நான் இதை என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வேற கிரியைகள் செய்கிறதா இருந்தாலும் நீ ஜெபம் பண்ண கர்த்தர் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய நிலையை மாற்றுவார். உன் மேல இருக்க கோபத்தை கர்த்தரால மாற்ற முடியும்னா எதுனாலதான் மாற்ற முடியும்? ஜெபத்தினாலதான் முடியும். ஆகையினாலதான் நான் உங்களுக்கு இந்த காலவெல்ல பட்சமாய் கேட்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு கவலைகள் எல்லாம் வரும்போது யார்கிட்ட ஜெபிங்க? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, வேற யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. வாசிங்க பே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Praise the Lord. Hallelujah. உன்னுடைய விசுவாசம், கவலை வரும்போது நீ ஜெபிக்கணும். நீ கவலை வரும்போது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தரை விசுவாசிக்கணும். Then God will have a proper relationship with you. தேவனால பிறக்கிற பிள்ளையா மாறணும்னா எனக்குள்ள என்ன வந்துடணும்? விசுவாசம் வந்துடணும். அப்ப இந்த காலவேளை சொல்லுங்க பார்க்கலாம், நான் கவலை வரும்போதெல்லாம் நான் யாரை நோக்கி ஜெபிப்பேன்? மனுஷன்கிட்ட போக மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத காரியத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்ய மாட்டேன்? தனிமையில போய் உட்கார மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் கவலையா இருக்கிறேன், தயவுசெய்து யாரையும் என்கிட்ட பேசாதீங்க. சிலர்லாம் கவலையா இருக்காங்கன்னு ஊருக்கே என்ன செய்யும்? தெரிஞ்சிடும். நடக்கிற மூஞ்ச பார்த்தாலே என்ன செய்யும்? நமக்கு தெரியும் இவங்க என்னவா இருக்கிறாங்களா. ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. வெரி குட் பிரதர். இப்ப எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுல. எதுல போட்டுறது? ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிடுறது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் துக்கமா இருக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ் வந்ததும் நல்ல வேளை நான் ஸ்டேட்டஸே பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ்ல இவங்க போடுற இதெல்லாம் பார்க்கணுமே. இவங்க துக்கமா இருந்தாலும் நான் துக்கமா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ். இன்னொருத்தர் மேல கோபம் அப்படின்னா அதுக்கும் என்னதுங்க? இன்னொருத்தனை திட்டுறதா இருந்தாலும் எதுலதான் திட்டுறது? அல்லேலூயா. வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் திட்டுறது எதுல திட்டுறது. வாட்ஸ்அப்ல திட்டுறது எதுல? ஸ்டேட்டஸ்ல. மெசேஜ் எல்லாம் அனுப்புறது இல்ல, ஸ்டேட்டஸ்ல. ஊருக்கே தெரியும் இவங்க மேல என்னவா இருக்காங்களா. ஆமா. சிலருடைய எனக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? ரொம்ப வேதனை. நேற்றுக்கு ஆக்சுவலி இந்த செய்தியை நான் கேட்கும்போது, நேற்று ராத்திரி நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு மனிதன் ஒரு வேளச்சேரி பகுதியில்
சரியா அந்த இடம் எனக்கு தெரியல. நேற்று தரமணி பக்கத்தில் ஒரு 54 வயதுள்ள ஒரு மனிதன் நேற்று என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய சரீரத்தில் வயரெல்லாம் சுற்றி எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ட் கொடுத்து செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னா, வேலை பளுவினால மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி செத்து போயிட்டானா. கேட்டபோது ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். நீங்க பாருங்க, மன அழுத்தம் எப்படி வேணாலும் வரலாம், இதுதான் அப்படின்னு இல்லை, மன அழுத்தம் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இந்த காலவெல்ல கர்த்தர் அதுல இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Have a relationship with God. மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க பாருங்க. மத்தேயு 24:35. Praise the Lord. வேகமா வாசிங்க. Praise the Lord. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. இல்லம்மா, மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யதில்ல? ஒளிந்து போறதில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு காலவேளை தேவனுடைய வசனத்தை எனக்குள்ள வைப்பேன்னு சொல்றாங்க? அல்லேலூயா. முதலாவது நீங்க ஜெபிக்கணும், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூணாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்துக்கணும்? வைக்கணும். இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்கிறவங்க ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 35 வசனத்தில் வேகமா வாசிங்க. ரோமர் 8:35 இருந்து. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உங்களுடைய கவலை தேவனுடைய அன்புல இருந்து உங்களை என்ன செய்திடக்கூடாது, பிரிச்சிடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நாலாவது நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவர் மேல என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? கவலை வரும்போது என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பாடுகிறது அல்ல, சந்தோஷமா இருக்கும்போது ஜெபிக்கிறது அல்ல, சந்தோஷமா இருக்கும்போது ஆலயத்துக்கு வருகிறது அல்ல. நீ துக்கமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் ஆலயத்துல வந்தா கர்த்தர் துக்கத்தை ஜெயமாய் மாற்றுவார். நீ முதலாவது ஜெபிக்கணும், இரண்டாவது என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், மூணாவது கர்த்தர் என்ன செய்யணும்? மூணாவது நீங்க செய்ய வேண்டியது கர்த்தர் மேல உங்க பாரத்தை என்ன செய்யணும்? வைக்கணும். நாலாவது அன்பு வைக்கணும். வாசிங்க அதே அந்த அதிகாரத்தை கீழே வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோமே. இது எல்லாவற்றிலும் எதுல இருந்தெல்லாம் நம்ம ஜெயம் பெறுவோம்? எதுல இருந்தெல்லாம் ஜெயம் பெறுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்க வசனத்துல உபத்திரவமோ, வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலிருந்து நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். We are called to be conquerors. எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்றீங்க, நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன் நான்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலவேளை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். I want everyone to open your கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. தோற்று போகிறவன் தான் கவலைப்படுவான், ஜெயிக்கிறவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். கண்களை மூடுவோமா? ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கரங்களை தட்டி பாடுவோமா? இப்பொழுது சந்தோஷமா ஜெயம் கொள்ளுகிறவர்களை பாடுவோமா? நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிக்க
மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுமா இருந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் Hallelujah, not going to be a loser. ஆண்டவரே ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரே. Hallelujah. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் Amen. மணிமூடி சூட்டுகின்றார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழலாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் தரம் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் Amen. பலன் குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே என் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே இனிமேல் நான் அதை குறித்து ஆண்டவர் அதை மன அழுத்தமா டிப்ரெஷனா போகாதபடிக்கு நல்ல வார்த்தை இருதயத்தை இழைக்க பண்ணுமே. ஆண்டவரே அந்த நல்ல வார்த்தை என்னை சந்தோஷிப்பிக்குமே. அந்த வார்த்தைகள் இந்த காலமெல்லாம் நிறுத்தத்துல நான் வைத்து வைக்கிறேன். துக்கம் வரும்போது உம்மை தேடட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்முடைய பாதத்தில் வைத்து விடட்டும். என் துக்கத்தை நான் சுமப்பதை காட்டிலும் எல்லா துக்கங்களை இந்த காலமெல்லாம் எல்லாவற்றையும் உண்மையில நாங்கள் வைத்து விடுகிறோம். And God carry our burdens, Lord. நல்ல வார்த்தைகளை தந்தமைக்காய் நன்றி.